இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7வது அதிகாரம் முதல் பகுதியை நாம் தியானிக்க போகிறோம். இந்த 7ஆம் அதிகாரத்திலிருந்து 10ஆம் அதிகாரம் வரையிலும் எரேமியா தீர்க்கதரிசி ஆலயத்தினுடைய வாசலிலே நின்று கொண்டு ஆலயத்திற்கு வருகிற ஜனங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை கூறுவதாக இந்த பகுதிகள் அமைந்துள்ளன. இந்த 7ஆம் அதிகாரத்திலேயே 3 பிரிவுகளாக அவர் பேசுகிறதை பார்க்கிறோம். சுத்த பக்தியா அல்லது தேவாலயமா என்கிற கருத்துக்களை 1ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரையிலும், ஆச்சாரங்களா இல்லைன்னா ஆன்மீக வாழ்க்கையா என்கிற கருத்துக்களை 22ஆம் வசனத்திலிருந்து 26ஆம் வசனம் வரையிலும் மீதியுள்ள பகுதிகளிலே நரகத்தை குறித்து அவர் பேசுகிறதை நாம் கற்றுக்கொள்ள முடியும். இங்கே முதல் பகுதியில் சுத்த பக்தியா அல்லது தேவாலயமா என்கிற தலைப்பிலே அவர் பேசியிருக்கிற வசனங்களை நாம் இந்த நாளிலே கொஞ்சம் தியானிக்க போகிறோம். வாசலில் பிரவேசிக்கிற ஜனங்களை பார்த்து, ஆலயத்துக்குள்ளே போகிற ஜனங்களை பார்த்து, நீங்கள் எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை உங்கள் கிரியைகளை சீர்படுத்துங்க, அப்பொழுது உங்களை இந்த ஸ்தலத்தில் குடியிருக்க பண்ணுவேன் என்று சொல்லி அவர் தீர்க்க தரிசனத்தை தொடங்குகிறதை பார்க்கிறோம். எரேமியாவினுடைய காலத்தில் தேவாலயம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக அது கருதப்பட்டது. தேவனுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை விட அதிக முக்கியத்துவத்தை அந்த ஆலயத்துக்கு ஜனங்கள் கொடுத்து வந்தனர். தேவனோ தேவாலயத்தை விட்டே ஆண்டவர் போயிருந்தார். தேவனின் இடத்தை தேவாலயத்திற்கு கொடுத்துட்டு மக்கள் தங்களுடைய பாவ கரங்களால் தேவாலயம் என்கிற ஒரு முகமூடிய அவர்கள் அணிந்து கொண்டு பக்தியினுடைய வேஷம் போட்டுக்கொண்டு வாழ்ந்தபடியினால கைகள் பாவத்தினால் கரைபட்டிருக்கிறது, முகத்தில் ஒரு மூடி, அது தேவாலய முகமூடியை அணிஞ்சிக்கிட்டு மக்கள் வாழ்ந்தபடியினால இங்கே எரேமியா அந்த ஜனங்களுக்கு தீர்க்க தரிசனம் உரைக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தரின் ஆலயம், கர்த்தரின் ஆலயம், கர்த்தரின் ஆலயம் இதுவே என்று சொல்லி பொய் வார்த்தைகளை நம்பிக்கொள்ளாதிருங்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் தேவாலயத்துக்குள்ள அந்நிய ஜனங்களெல்லாம் வரக்கூடாது என்கிற கட்டளையெல்லாம் கொடுத்திருந்தபடினால அவர்களுக்கு என்ன உருவாகிருச்சுன்னு சொன்னால், இது ஒரு மிகப்பெரிய பரிசுத்த ஸ்தலம், இதுக்குள்ளே தேவன் வாசம் பண்ணுகிறார், இதற்குள்ளே போய் நம்ம ஒரு அடைக்கலமாக ஒளிந்து கொண்டோன்னு சொன்னால் இந்த ஸ்தலத்தை தேவன் பரிசுத்தப்படுத்தி இருக்கிறபடினால எதிரிகளோ அல்லது அந்நியர்களோ எங்களை தாக்க முடியாது என்கிற அந்த பொய்யான வார்த்தைகளை நம்பிக்கொண்டிருந்தார்கள். இன்றைக்கும் வாழ்கிற நம்முடைய உள்ளம் பரிசுத்தமாக இருக்குதா, ஆண்டவருக்கு பிரியமாக இருக்குதா என்பதை பார்ப்பதற்கு பதிலாக இரவு நேரங்களில் படுக்கும்போது தலை மாட்டில் அங்கே பைபிளை வைத்து கொள்ளுகிறது, அல்லது சிலுவை அடையாளமிட்டு கொண்டு படுத்து கொள்ளுகிறது, அல்லது பிள்ளைகள் வெளியே போகும்போது வரும்போது அதுகளுக்கு ஒரு சிலுவையினுடைய அடையாளத்தை போட்டுட்டானா ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு இருக்கும் என்று சொல்லி நாம் நம்புகிறது போல அந்த நாட்களிலும் அவர்களுடைய நம்பிக்கை, இந்த ஆலயத்துக்குள்ளே வந்துட்டா, இந்த ஆலயத்துக்குள்ளே நம்ம காலை வச்சிட்டோம்னா எதிரிகள் நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. இங்கே எரேமியா தான் சொல்கிறாரு, நம்ம ஆண்டவர் நம்மை அழித்து விடுவார், நம்மை ஆண்டவர் தண்டித்து விடுவார், எதிரிகளுக்கு இந்த தேசத்தையும் இந்த ஆலயத்தையெல்லாம் ஒப்பு கொடுத்து விடுவார் என்று எரேமியா சொல்கிறாரு. ஆலயத்தை யாரு தொட முடியும்? ஆலயம் தேவனால் பரிசுத்தப்படுத்தப்பட்டது அல்லவா என்று சொல்லி இன்னைக்கு நம்ம எப்படி வேதத்தை தலையில் வச்சுக்கிட்டு படுத்துக்கிட்டோன்னு சொன்னால், சிலுவை அடையாளம் விட்டு கடந்து சென்றோன்னு சொன்னால் ஏதோ நமக்கு ஒரு பரிசுத்த ஒரு பாதுகாப்பு இருப்பது போல நினைக்கிறது தான் அந்த நாட்கள் அவர்கள் நினைத்து கொண்டிருந்தபடினால பொய் வார்த்தைகளை நீங்கள் நம்பாதுங்க அப்படின்னு சொல்லி எரேமியா சொல்கிறார். நீங்கள் உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் நீங்கள் நன்றாய் சீர்படுத்தி நீங்கள் மனுஷனுக்கும் உள்ள வழக்க நியாயமாய் நீங்கள் தீர்த்து விடுங்க,
பரதேசி, திக்கற்றவன், விதவைகள், ஒடுக்காமல், குற்றமில்லாத இரத்தத்தை நீங்க இந்த ஸ்தலத்துல சிந்தாமல் உங்களுக்கு கேடு உண்டாக அந்நிய தேவர்களை பின்பற்றாமல் இருப்பீர்களாகில் என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஒரு சுத்த ஒரு பக்தியை குறித்து அவர் பேசுகிறார். அதாவது யாக்கோபு 1:27 திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாய் இருக்கிறது என்று சொல்லி இயேசுவினுடைய உடன் பிறந்த சகோதரனாகிய யாக்கோபு அங்கு எழுதி இருக்கிறதை பார்க்கிறோம். திக்கற்ற பிள்ளைகளை விசாரிக்கிறதில்ல, விதவைகள் படுகிற உபத்திரவத்தில் அவர்களுக்கு விசாரிக்கிறதில்ல, உலகத்தால் கரைபடாதபடி தன்னை காத்து கொள்ளாதபடி எல்லா பாவங்களையும் செஞ்சுட்டு பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வந்துட்டோன்னு சொன்னா நம்ம பாதுகாக்கப்பட்டு விடுவோம் என்கிற ஒரு நம்பிக்கையில தேவன் மேல வைத்திருந்த அந்த நம்பிக்கையை விட, தேவன் எதிர்பார்க்கிற அந்த சுத்த பக்தியை விட, அவர் எதிர்பார்க்கிற அந்த பரிசுத்தத்தை விட தேவாலயத்தை புண்ணிய ஸ்தலமாக எண்ணி அவர்கள் அந்த நாட்களிலே வாழ்ந்தார்கள். அந்நிய தேவர்களை பின்பற்றாமலும் இருப்பீர்கள் என்று சொன்னால் 18 என்ன செய்யறாங்க? எனக்கு மனமடி உண்டாக அந்நிய தேவர்களுக்கு பான பலிகளை வார்க்கிறார்கள். அவர்கள் வானராக்கினை பணியாரங்களை சுடும்படி பிள்ளைகள் விறகுகளை பொறுக்குகிறார்கள். வானராக்கினி அப்படின்னு சொல்லப்படுகிற காரியம் அது வானத்தினுடைய ராணி என்று சொல்லி ஒரு பெண் தெய்வத்தை அங்கே மெசொப்பொத்தேமியாவில் இருக்கக்கூடிய ஜனங்கள் பாபிலோனியர்கள் கைப்பற்றின அந்த பின்பற்றின பெண் தெய்வங்களுக்கு பிள்ளைகள் போய் பணியாரம் சுடுறதுக்கு விறகு பொறுக்கிறாங்க, பிதாக்கள் நெருப்பூட்டுறாங்க. அங்கே ஸ்திரீகள் மாப்பசைந்து பணியாரங்களை சுட்டு அந்த வானத்தின் ராணி என்று அழைக்கப்படுகிற இஸ்ட்ரார் என்ற தெய்வத்தை அவர்கள் வழிபட்டார்கள். அந்த தெய்வங்களுக்கு அவர்கள் அந்த பணியாரங்களை படைக்கிறவர்களாக அவர்கள் காணப்படுகிறதை இந்த எரேமியா வாசல்ல நின்று கொண்டு அவர்களை எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். உங்களுடைய கிரியைகளை உங்கள் வழிகளெல்லாம் சீர்படுத்துங்கன்னு சொல்லுத 9 நீங்கள் திருடி, கொலை செய்து, பச்சாரம் பண்ணி, பொய்யானையிட்டு, பாகாலுக்கு தூபம் காட்டி, நீங்கள் அறியாத அந்நிய தேவர்களை இவைகளையெல்லாம் பின்பற்றிட்டு பிற்பாடு வந்து என் நாமம் தரிக்கப்பட்ட இந்த ஆலயத்தில் எனக்கு முன்பாக நின்று இந்த அருவருப்புகளை எல்லாம் செய்வதற்கு விடுதலை பெற்றிருக்கிறோம் என்று சொல்லுவீர்களோ என்று கேட்கிறார். என்னன்னா, அவங்க இப்படிப்பட்ட ஒரு பலிகளை செலுத்திட்டோன்னா நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த காரியங்களின்படி தேவாலயத்தில் வந்து நம்ம ஆராதனைகளில் கலந்து கொண்டோன்னு சொன்னா நமக்கு பாவ மன்னிப்புக்கென்று ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிற இந்த பலிகளை நம்ம திரும்ப திரும்ப செய்து தப்பித்து கொள்ளலாம் என்கிற ஒரு எண்ணமுடையவர்களாக காணப்பட்டார்கள். நீதிமொழிகள் 28:13 தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று தெளிவாக வேதம் சொல்லுகிறத அங்கே சாலமோனின் மூலமாக எழுதப்பட்ட நீதிமொழிகளில் தன் பாவங்களை மறைக்கிறவன் யாரா இருந்தாலும் அவன் வாழ்வடைய மாட்டான், அவன் அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் தான் இரக்கம் பெறுவான்னு சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்கன்னா திரும்ப திரும்ப அதே ஒரே வித பலிகளை அநேக தரம் அவர்கள் செலுத்தி நாங்கள் இந்த பாவத்துக்கு இந்த பரிகாரத்தை செஞ்சிட்டோன்னா, பலி செலுத்திட்டோன்னா எங்களுக்கு அது மன்னிக்கப்பட்டு விடும்னு சொல்லி தொடர்ந்து பாவங்களை செய்கிறாங்க. அது எப்படி செய்கிறாங்கன்னா, என் நாமம் தரிக்கப்பட்ட இந்த ஆலயம் உங்கள் பார்வைக்கு கல்லர் குகையாயிற்றோ அப்படின்னு சொன்னால் தாங்கள் ஒழித்து கொள்ள ஒரு குகையை பயன்படுத்தி அங்கிருந்து கொண்டு தங்களின் அடுத்த குற்றத்தை கள்ளர்கள் திட்டமிடுவார்கள். தங்களுடைய அந்த பலிகளால தங்கள் பாவங்களை மறைக்க நினைத்து ஆலயத்துக்கு வரும் மக்கள் கல்லர் குகையில ஒழிக்கும் கல்லர்களோடு கூட இங்கே எரேமியா ஒப்பிட்டு பேசுகிறார். அதுக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு அடுத்த களவுகளை செய்கிறதற்கு திட்டமிடுகிறது போலத்தான் இவங்க ஆலயத்தில் வந்து ஒரு பாவத்துக்கு பலி செலுத்திட்டு இனிமே அடுத்த பாவத்தை செய்தாலும் இதே போல பலி செலுத்தி விடலாம் என்று சொல்லி கல்லர்கள் எப்படி குகைகளுக்குள்ள ஒளிஞ்சி திட்டமிடுகிறார்களோ அதே போல இந்த ஆலயத்தையும் இவர்கள் கல்லர்கள் யூஸ் பண்ணுகிற குகை மாதிரி யூஸ் பண்றாங்கன்னு சொல்லி எரேமியா இங்கே சித்தரித்து காட்டுகிறார். இதை தான் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்ந்த நாட்களில் யூத
தலைவர்கள் மேல தமக்கு இருந்த குற்றச்சாட்டை அவர் வைக்கிறார். மத்தேயு 21 அதிகாரம் 13 மார்க் 11 அதிகாரம் 17 லூக்கா 19 அதிகாரம் 46 எல்லாமே ஆண்டவர் எடுத்து பேசுகிறார். மாசில்லாத ஒரு சுத்தமான பக்தியை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் என்று சொல்லி இந்த காரியங்களிலே நாம் புரிந்து கொள்ள முடியும். அதற்கு பின்பாக கீழே ஒரு எச்சரிப்பையும் ஆண்டவர் கொடுக்கிறார். நான் முந்தி என் நாமம் விளங்க பண்ணின சீலோவில் உள்ள என் ஸ்தலத்துக்கு நீங்கள் போய் இஸ்ரவேல் ஜனத்தினுடைய பொல்லாப்பி நிமித்தம் நான் அதற்கு செய்ததை பாருங்கள் என்று சொல்லுகிறார். இது ஒரு பரிசுத்த ஸ்தலம், தேவாலயம் மிகப்பெரிய ஒரு பரிசுத்தமான ஒரு இடம், ஒரு புண்ணிய ஸ்தலம். இதுக்குள்ள அந்நியர்கள் வந்து எதிரிகள் வந்து அழிக்க முடியாது. நம்ம இதுக்குள்ள தஞ்சம் புகுந்து கொண்டு இதற்கு செய்ய வேண்டிய அந்த பலிகளை செலுத்தி ஆச்சாரங்களை செய்து கொண்டு இருந்தோம்னா எதிரிகள் நம்ம தாக்க முடியாதுன்னு நினைக்காதுங்க. ஏன் என்று சொன்னால் ஏலியினுடைய நாட்கள் வரையிலும் யோசுவா 18:1 என்றைக்கு அந்த சீலோ அங்கே கானானியர்களுடைய கைகளிலிருந்து வாங்கப்பட்டதோ அந்த நாட்களிலிருந்து ஏலியினுடைய நாட்கள் வரையிலும் அந்த ஆசரிப்பு கூடாரமானது சீலோவிலே வைக்கப்பட்டிருந்தது. இது கிட்டத்தட்ட இந்த எருசலேமிலிருந்து 18 அல்லது 20 கல் தொலைவில் இருந்த அந்த ஒரு சீலோ, அங்கேதான் ஆசரிப்பு கூடாரங்கள் எல்லாம் வைக்கப்பட்டிருந்தது. கிமு 1050 பெலிஸ்தர்கள் அந்த சீலோவை மிகவுமாக அவர்கள் அழித்து போட்டு உடன்படிக்கை பெட்டியெல்லாம் தூக்கிட்டு போய்விட்டதை நாம் அங்கே பார்க்க முடியும். அதைத்தான் ஆண்டவர் இங்கே ஞாபகப்படுத்துகிறார். உடன்படிக்கை பெட்டியானது எனக்கு அடையாளமாக கொடுக்கப்பட்டு சீலோவில் அது வைக்கப்பட்டிருந்துச்சு. அந்த ஸ்தலத்திலேயே நான் பொல்லாப்பி நிமித்தம் இஸ்ரவேல் ஜனங்களுடைய பொல்லாப்பி நிமித்தம் அந்த சீலோவானது மண்மேடாக மாற்றப்படும்படியாய் ஒப்பு கொடுத்தது போல எருசலேமையும் மண்மேடாக நான் மாற்றப்படும்படியாய் ஒப்பு கொடுத்து விடுவேன் என்று சொல்லி ஆண்டவர் இங்கே எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். என் நாமம் 14 தரிப்பிக்கப்பட்டதும் நீங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கிறதுமான இந்த ஆலயத்துக்கும் உங்களுக்கும் உங்கள் பிதாக்களுக்கும் நான் கொடுத்த ஸ்தலத்துக்கும் நான் சீலோவுக்கு செய்தது போல செய்வேன் என்று சொல்லி இங்கே ஆண்டவர் எச்சரிக்கிறத பார்க்கிறோம். நான் எப்ராயிமை என் முகத்தை விட்டு தள்ளி போட்டது போல நான் தள்ளி போட்டுருவேன் என்று சொல்லி சொல்லுகிறார். நீங்கள் அந்நிய தேவர்களுக்கு நீங்கள் பலிகளை செலுத்தி பணியாரங்களை சுடுறதெல்லாம் எனக்கு மனமடி உண்டாக்க செய்கிறது போல நீங்கள் நினைக்கிறீங்க. அது அப்படி அல்ல. உங்களுக்கு நீங்கள் மனமுடி உண்டாக்குகிறீங்க. உங்கள் முகத்துக்கு வெட்கம் உண்டாகும்படி தான் அவைகளை நீங்கள் செய்கிறீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இது நிமித்தமாக 20 என் கோபமும் என் உக்கிரமும் இந்த ஸ்தலத்தின் மேலும் மனுஷர் மேலும் மிருகங்கள் மேலும் வெளியின் மரங்கள் மேலும் பூமியின் கனிகள் மேலும் ஊற்றப்படும், அது அவியாமல் எரியும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு ஸ்தானத்தை தேவனுக்கு கொடுக்காம, இன்றைக்கு ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை ஆண்டவருக்கு கொடுக்காம, காரியங்களை சீர்படுத்தாம இன்றைக்கு நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம பைபிள் எடுத்து தலை மாட்டில் வைத்து கொண்டோம்னா அவைகள் நம்மை பாதுகாத்து கொள்ளும் என்று சொல்லி நினைக்கிறோம். சிலுவையினுடைய அடையாளத்தை போட்டு நெற்றிகளில் போட்டு அனுப்பிட்டா மிகப்பெரிய பாதுகாப்புகள் இருக்கும் என்று சொல்லி நம்ம நினைத்து கொள்ளுகிறோம். இல்லை, இது ஒரு நம்ம சுத்தமான பக்தியா அல்லது ஒரு புண்ணிய ஸ்தலமா என்று பார்க்கும் பொழுது ஆண்டவர் இருதயத்தினுடைய காரியங்களை பார்த்து அவைகளிலிருந்து நாம் மனம் திரும்பி அவரோடு கூட ஒப்புரவாக வேண்டும். சுத்தமான பக்தி தான் எனக்கு வேணும், எனக்கு புண்ணிய ஸ்தலங்கள் முக்கியமல்ல என்று சொல்லி ஆண்டவர் எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். அந்த எருசலேம் எரேமியாவினுடைய வார்த்தையின்படியே அது மண்மேடானது. பிற்காலத்தில் அவ்விடத்தில் மீண்டும் தேவாலயம் எழுப்பப்பட்டது. மீண்டும் அதே பாவச்சூழல் தொடர்ந்த பொழுது கிறிஸ்து இதே வசனங்களை ஏந்தியபடி சாட்டையை எடுத்து அவர் பேசினார். அதற்கு பின்பாக மனம் திரும்பாத அந்த ஜனங்களின் நிமித்தமாக கிபி 70 மீண்டும் தேவாலயமானது மண்மேடானதை பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஸ்தலம் இது என்று சொல்லி நம்ம அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து இதற்குள்ளே ஒளிந்து கொண்டோன்னா, வேதத்தை கைகளில் வச்சுக்கிட்டோன்னு சொன்னால், அல்லது சிலுவை அடையாளத்தை போட்டுட்டோன்னு சொன்னால், அல்லது தவறான
கொள்கையின்படி நம்ம ஆலயத்திலலாம் கரெக்டாக போய் கலந்து கொண்டு வந்துட்டோம்னா நம்முடைய கிரியைகள் எப்படி இருந்தாலும் பாவ கரைகளால் கைகள் இருந்தாலும் தேவாலயம் என்கிற ஒரு முகமூடியை போட்டு நம்ம வாழ்ந்தோன்னு சொன்னால், பக்தி என்கிற ஒரு முகமூடியை போட்டு வாழ்ந்தோன்னு சொன்னால் தப்பிடலான்னு சொல்லி நினைக்கிறோம். இல்லை, ஆண்டவர் அன்றைக்கு சீலோவை அழித்தது போல எருசலேமையும் அழித்தார். அது நமக்கு திருஷ்டாந்தங்களாக எழுதப்பட்டிருக்கிறது. தேவாலயத்தை விட தேவனே உயர்ந்தவர். அந்த சுத்தமான பக்தி உலகத்தால் கரைபடாதபடி நம்மை காத்து கொள்ளுகிறதும், திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்தில் அவர்களை விசாரிக்கிறதுமே அது ஆண்டவருக்கு ஒரு பிரியமுள்ள சுத்தமான பக்தியாக இருக்குது. அதை கடைபிடிப்போம். ஆண்டவருடைய கோபாக்கினைக்கு தப்பித்துக் கொள்ளுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நாமே. தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நாமே. ஆவியான தேவன் அச்சாரமானா அதிசயம் அதிசயமே. ஆவியான தேவன் அச்சாரமானா அதிசயம் அதிசயமே.